ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு ரீசேல் 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ். இதோ இந்த வீடு தான். வீடு நல்லா அருமையாக இருக்குது. சுற்றி முற்றி ஏரியா முழுக்க வீட்டுக்கு வெளியே பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த வீடும் சேலுக்கு வந்திருக்கு. இதோ இந்த வீடு ரொம்ப பழைசலாம் இல்லை, வெறும் 3 வருஷம் தான். பண தேவைக்காக, அவசர தேவைக்காக விற்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. வாங்க பார்க்கலாம் இந்த வீடு எங்கே இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி இது போல ரீசேல் வீடுகள், புது வீடுகள், அபார்ட்மெண்ட்டுகள், பிளாட்டுகள் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்க. கூட அந்த பெல் ஐக்கனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசேல் வீடு அப்படின்னும் போது 10 வருஷமோ 15 வருஷமோலாம் யோசிச்சுக்காதீங்க. ஜஸ்ட் 3 years ஓல்டு. ஆல்மோஸ்ட் புது வீடு மாதிரியே இருக்கக்கூடிய வீடு. ரேட்டு ரொம்ப கம்மி. ரீசேல் வீடுலையே, அதனால ரேட்டு கம்மி. சரி, இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆவடியை அடுத்த திருநின்றாவூரில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. திருநின்றாவூரில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து பட்டாபிராமம் டைடல் பார்க்கு வெறும் 10வது நிமிஷம் தான். இதோ பாருங்க, அவுட்டரிங் ரோடு ஃப்ளைஓவர் தெரியுது பாருங்க, அதுக்கு பக்கத்தில் டைடல் பார்க். அவுட்டரிங் ரோடு நம்ம சைட்லேருந்து அதே 10 நிமிஷம் தான். ஓகே, ஸோ அவுட்டரிங் ரோடு கனெக்டிவிட்டி ஈஸி. டைடல் பார்க் வெறும் 10 நிமிஷம் தான் நம்ம சைட்டில் இருந்து. இது 2 பெரிய ஆட் அட்வான்டேஜ். வீடை பார்ப்போம். காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். கவர்டு கார் பார்க்கிங்கு. வீடு 100% வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்காங்க. ஈசானிய மூலையில் போர் போட்டிருக்காங்க. அக்னி மூலையில் கிச்சனு, குபேர மூலையில் பெட்ரூமு, வாயு மூலையில் டாய்லெட் அப்படின்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு. இதோ சின்ன செட்பேக் ஏரியா, கார்டனிங் வேணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் 2 அடி செட் பேக் இருக்குங்க. பார்த்துக்கோங்க. இங்கே தான் இந்த கேட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் 2 அடி செட் பேக் இருக்கும் நமக்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஸ்டெப்ஸு, மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸு. ஓகே, ஹெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் டிஃபால்ட்டாக. மேலே பாருங்கள், அது கான்க்ரீட்டில் பண்ணப்பட்ட ஹெட்ரூம். ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு எலிவேஷன் வைஸ். அதனால் இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். வீட்டுக்கு வெளியே ஒரு முடி வெட்டிட்டு வரோம், ஒரு டெத்துக்கு போயிட்டு வரோம்னா வெளியே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் வேணுன்றதுக்காக இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் வித் இந்தியன் ஸ்டைல் கிளாஸட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கட்டும்போதே. ஓகே, இது இல்லாமல் வீட்டுக்குள்ளே 2 பெட்ரூமுக்கும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ டபுள் பெட்ரூம் கூட இந்த வீட்டுக்கு 3 ரெஸ்ட் ரூம் வந்துடும். சரிங்களா? இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சேஃப்டி கிரில் கேட்டு, டபுள் ஓப்பனபிள் சேஃப்டி கிரில் கேட்டு, தேக்கு மர மெயின் டோரு. வீடு ஆல்மோஸ்ட் நியூ கண்டிஷன்லேயே இருக்குது. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். பார்க்குறீங்க நீங்கள் ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷனு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்லைட்ஸ், கலர்ஃபுல் ஸ்பாட்லைட்ஸு, ஆஷ் கலரில் டெயில்ஸு, 2க்கு 2 வெர்டிஃபை டெயில் தான் போயிருக்காங்க. ஹாலில் ஒரு பூஜை ரூமுக்கான ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீடு நல்லாயிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரையில் உங்களுக்கு கட்டும்போதே சில அழகான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஃபால்ஸ் டெக்கரேஷன். பார்க்க ஃபால் சீலிங் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக ஃபால் சீலிங் மாதிரியான அதே அவுட்புட் கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதில் 4 அப்புறமும் ஸ்பாட்லைட்லாம் வச்சு சென்டரில் ஒரு சூப்பர் சாண்ட்லியருக்கான ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், சாண்ட்லியர் லைட்டிங்கை மாட்டினா பக்காவாக இருக்கும் லுக்கு. ஓகே, ஸோ அங்கே அந்த வாலில் டிவிக்கான ப்ரொவிஷன். ஓகேங்களாங்க, கச்சிதமாக இருக்கும். இந்த டிவிக்கான வாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக சோஃபா போட்டுக்கோங்க அந்த எல்லில். ஓகேங்களா? ஸோ 1030 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா கொண்ட இந்த வீடுங்க இது. ஓகே, ஹாலில் இது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி பூஜை ரூமுக்கான ப்ரொவிஷன். ஓகேங்களாங்க, ஸோ ஹால் பார்த்தாச்சா? வாங்க கிச்சனை பார்த்துருவோம். லேண்ட் ஏரியா 1030 சதுரடி, பில்டப் ஏரியா 900 சதுரடி. 1030 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. கிச்சனில் ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போனால் கிச்சன் எல் ஷேப்பில் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மு போட்டிருக்காங்க. கிச்சன் மேடைக்கு கீழே உங்களுக்கு பாத்திரம் கவுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறது. டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் அவாய்ட் பண்ணாமல் கொடுத்துருக்கிறது. லாஃப்ட் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கொடுத்ததுனால ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கிடைக்கும். எப்போவுமே ஒருத்தவங்க புழங்குற வீட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அவங்க தேவைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணியிருப்பாங்க, பார்த்து கட்டியிருப்பாங்க. இது பில்டர் கட்டி சேல் பண்ண வீடு இல்லை. ஓனர் அவங்க யூஸுக்காக அவங்க கட்டிக்கிட்டது இருந்தாங்க. இப்போதைக்கு பண தேவை, அர்ஜென்ட் தேவைன்றதுனால இந்த வீடை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஹாலில் இருந்து பெட்ரூமை நோக்கி போகிறோம். இங்கே ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ், இங்கே ஒரு காரிடார் ஏரியா, நேராக போனால் மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, ஸோ இந்த பெட்ரூமுக்குள்ளே அட்டாச்சு ரெஸ்ட் ரூமாக பார்க்க முடியும். இதில் லோ ரூஃப் இருக்குது. லோ ரூஃபோட அட்வான்டேஜ் ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கிடைக்கும். இந்த பெட்ரூமில் ஒரு கலர் காம்பினேஷன் போயிருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதில் ப்ளூ கலர் காம்பினேஷன் போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே வீடு ஃபுல்லாமே ஒரே கலர் டெயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஷ் கலர் பார்க்க நல்லா தான் இருக்குது. லோ ரூஃபு. இங்கே தேவைன்னா நீங்கள் பிவிசி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்டு ஏரியாவாக மாறிடும். உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கிடச்சிடும். சரிங்களா? இந்த வீடு ஓனர் விற்க மனசு இல்லாமல் அவசர தேவைக்காக, பண தேவைக்காக கொடுக்குறாங்க. நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்கள். நீங்கள் ரீசேல் வீடு பார்க்குற மாதிரி இருந்தால், ஜென்ரலாகவே ரீசேல் வீடு ஏன் பார்க்குறாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம் ரேட்டு, 2வது விஷயம் குவாலிட்டி. ஓனர் அவங்க தேவை கட்டும்போது நல்ல பொருளாக போட்டு கட்டியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையும், 2வது விஷயம் ரேட்டு கம்மியாக கிடைக்குன்ற அந்த திருப்தியும். ஓகேங்களா? இதே இடத்துல புது வீடு வாங்க போனால் 10 லட்ச ரூபாயோட அதிகமாக தான் இருக்கும், கம்மியாலாம் இருக்க போகிறதில்ல. இது ரீசேல் வீடுன்றதுனால அந்த பெனிஃபிட் உங்களால் என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது ஒரு பெட்ரூமு. இதுக்குள்ளேயும் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. சரி,
ஆவடி அடுத்துள்ள திருநின்றாவூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 55 lakhs. இடம் 1030 சதுரடி, பில்டப் ஏரியா 900 சதுரடி, ப்ராப்பர் டபுள் பெட்ரூம் வீடு வித் 3 ரெஸ்ட் ரூமோட வீடு அமைஞ்சிருக்கு. வீடு 100% வாஸ்து மரப்படி இருக்கு, நல்லா கட்டியிருக்காங்க. எலிவேஷன், எனக்கு வீட்டோட ஒரு எலிவேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹெட்ரூம்லாம் போட்டு கிளாஸ்லாம் வச்சு ட்ரெண்டியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பில்டிங்கோட ரொம்ப பழசெல்லாம் இல்லை, வெறும் 3 வருஷம் தானே, அதனால் ஆல்மோஸ்ட் புது பில்டிங் மாதிரியே இருக்குது. 55 லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டை தாராளமாக வாங்கலாம். இப்போ வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும் கார் பார்க்கிங் ஏரியாவை பார்க்குறீங்க நீங்கள், நல்ல கம்ஃபர்டபுள் சைஸில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்கு. ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுங்க, ஏரியா சூப்பராக இருக்குது. நியர்பை பஸ் ஸ்டாப்லாம் பக்கம் தாங்க உங்களுக்கு. ஓகே, இங்கேருந்து 10 நிமிஷம் ஐடி காரிடார், இங்கேருந்து 10 நிமிஷம் அவுட்டர் ரிங் ரோட். சரியா? இப்போ மேலே போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரைல்ஸு, ஸ்டெப்ஸ் எல்லாம் சிமெண்ட் தர போடல, டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஹெட்ரூமில் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஓப்பன் டெரஸில் கூலிங் டெயில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டியான வீடு வந்து பாருங்கள். ஸோ நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட வச்சுட்டு வந்து பாருங்க. இந்த 55 லட்ச ரூபான்றது ரேட் நெகோஷியபிள் தான், இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே, ஆவடி திருநின்றாவூர் இந்த ஸ்ட்ரெச்சில் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். ரீசேல் வீடு வரது ரொம்ப ரேர், விட்டுறாதீங்க, பின்னாடி யோசிப்பீங்க. சரிங்களா? அதனால் வந்து பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் GS.